இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பாக்யராஜ் சாருடைய அவருடைய இறப்பு காரணம் இதுதான் அதுதான் சொல்லி பல்வேறு விதமான கருத்துக்கள் உலாவிட்டு இருக்கு. மன அழுத்தத்தில் அதுவும் குறிப்பாக சில பேரை அவங்களுடைய பேரெல்லாம் சொல்லி அவங்களால தான் இவருக்கு அவங்க வந்து அதெல்லாம் கிடையாது அவர் எப்போ மேடையில் 4 அணின்னு சொல்லிட்டாரோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இணைந்தெல்லாம் செயல்பட முடியாது. எலெக்ஷனால் இந்த ஒரு 4 பேர் சேர்ந்து அணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதனால் பாக்யராஜ் சாருக்கு மன உளைச்சல் வந்துட்டுங்கிறது அவருடைய வில் பவரையே ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு பயங்கர வில் பவர் உண்டு. இந்த சங்கத்தின் அழுத்தம், இந்த எலெக்ஷனின் அழுத்தம் தான் அவர் மன உளைச்சலுக்கு காரணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறத என்னால் எந்த காலத்துலையும். கிளாப்பட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பாக்யராஜ் சாருடைய இறப்புக்கு அப்புறம் அவருடைய இறப்பு காரணம் இதுதான் அதுதான் சொல்லி பல்வேறு விதமான கருத்துக்கள் உலாவிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து எழுத்தாளர் சங்கத்தில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது, அந்த எலெக்ஷனை ஒட்டி வரக்கூடிய அந்த இரு அணிகளுக்கு நடந்த அந்த ஒரு மன அழுத்தத்தில் அதுவும் குறிப்பாக சில பேரை அவங்களுடைய பேரெல்லாம் சொல்லி அவங்களால தான் இவருக்கு மன அழுத்தம் வந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து பரவிக்கிட்டு இருக்குது சோஷியல் மீடியாக்களில். சில பேருடைய தனிப்பட்ட வீடியோக்கள் மூலம் பரவிட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு பதிலை சொல்லணும், அதுவும் நாம் ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கோம், நம்ம சேனல் மூலமாக சொல்லணும்னு நான் முடிவெடுத்தேன். நான் அந்த முடிவெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எழுத்தாளர் சங்கத்தில் வந்து கமிட்டியில் இருக்கிறேன். அதாவது பாக்யராஜ் சார் அவர் வந்து இப்போ தலைவராக இருந்தார் இல்லையா, அந்த டயத்துலேயே நான் அவர் கீழே நான் கமிட்டியில் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது சமீபத்தில் நடந்த பொதுக்குழு முடிந்து எலெக்ஷன் அறிவிக்கிற வரைக்கும் நான் இன்று வரைக்கும் நான் வந்து அந்த கமிட்டியில் இருக்கிறேன். அடுத்த நிர்வாகம் வரும்போது தான் நான் வேறு நிர்வாகம் பதவியேற்கும் வரைக்கும் நான் கமிட்டியில் இருக்கிற ஆள் தான். ஸோ கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறதால சரி இதை பற்றி ஒரு வீடியோ பதிவு போட்டுடலாம் அப்படி அல்லது ஒரு விளக்கமாக இருக்கும் அப்படின்றதுக்கு. எழுத்தாளர் சங்கத்தில் வந்து விக்ரமன் சார் வந்து தலைவராக இருந்தார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சொந்த பிரச்சனைகள் காரணமாக அவரால் தலைவராக நீடிக்க முடியல, அவருடைய குடும்ப பிரச்சனைகள் காரணமாக. அதனால் அவர் எலெக்ஷனில் நிற்கல. அப்போ யார் அதுக்கு அடுத்து நிற்க வைக்கலான்றப்போ உறுப்பினர்கள் சில பேர்லாம் சேர்ந்து பாக்யராஜ் சாரை அப்ரோச் பண்ணி, சார் நீங்கள் தலைவராக நில்லுங்கன்னு ஒன்று பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து தலைவராக வந்து அந்த தேர்தலில் நின்று அவர் ஜெயித்து வந்தார். அந்த டயத்தில் கூட பாக்யராஜ் அவர்களுக்கு கீழே வந்து நான் உள்பட ஆர்கே செல்வமணி அவர்கள் கொண்டு இந்த நிர்வாக குழுவில் இருந்தார், நான் செயற்குழுவில் இருந்தேன். அதற்காக இப்படி இந்த நிர்வாகக்குழு செயற்குழு அப்படிங்கிறது அந்த நிர்வாகத்தினுடைய பாக்யராஜ் அவர்கள் தலைமையில் செயல்படுற 2 நிர்வாகம் அண்ட் செயற்குழு இதெல்லாம் சேர்ந்து தான் கமிட்டி. ஸோ அந்த கமிட்டியில் நாங்கள்லாம் இருந்து அழகாக அந்த டயத்தில் தான் சர்க்கார் ஒரு கதை பிரச்சனை வந்து அது தொடர்பாக என்ன நடந்துச்சுலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த இதில் வந்து அந்த எழுத்தாளருக்கு நியாயம் கிடைச்சோடனே பாக்யராஜ் சாருடைய இமேஜ் பயங்கரமாக ஏறி போச்சு. அனைத்து உறுப்பினர்களும் அவர் மேலே இருந்த மரியாதை கூடி போய் அதன் பிறகு நடக்கூடிய அனைத்து எலெக்ஷன்லேயும் பாக்யராஜ் அவர்கள் வந்து தான் எழுத்தாளர் சங்க தலைவர் அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சு. அப்போ நான் உள்பட நிறைய பேர் சொன்னோம், நிச்சயமாக இனிமேல் பாக்யராஜ் அவர்கள் தான் எழுத்தாளர் சங்கத்தின் நிரந்தர தலைவர் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன் எல்லாமே 2 அணிகள் நிற்கும். அது பொதுவாகவே ஒரு சங்கம்னு எடுத்துக்கிட்டாலே எலெக்ஷன் வந்தால் 2 அணிங்கிறது ஃபார்ம் ஆகிறது இயல்பான விஷயம், அது வரத்தான் செய்யும். அப்படி வரும்போது பார்த்தா தலைவராக பாக்யராஜ் அவர்கள் தான் செலக்ட் ஆவார், செயலாளராகவும் பாக்யராஜ் அணியில் இருக்கவங்க தான் செலக்ட் ஆவாங்க, பொருளாளரும் பாக்யராஜ் சார் அணியில் தான் செலக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த துணைத் தலைவர், இணை செயலாளர்கள் அவங்க தான் நிர்வாக குழுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கமிட்டி, அதில் ஒரு 12 பேர் இருப்பாங்க. இதில் வந்து மிக்சடாக வருவாங்க, எதிரணிலேருந்து சில பேர், பாக்யராஜ் சார் அணிலேருந்து சில பேரும் வருவாங்க. அப்படி வந்து அது உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, பாக்யராஜ் சார் அணிலேருந்து 10 பேர்னா எதிரணியில் போட்டிக்கிட்டவங்கள 10 பேர் வருவாங்க. ஆனால் தலைவர் செயலாளர் பொருளாளர் 3 பேருமே பாக்யராஜ் சார் அணியில் போட்டியிடுறவங்க தான் ஜெயிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுதான் நிதர்சனமும் கூட. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் ஒரு எதிரணி ஃபார்ம் ஆகும். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், எல்லா சங்கங்களிலும் உண்டு. ஒரு சில சங்கங்களில் எலெக்ஷன் தவிர்க்கப்பட்டு அதே எந்த அணி வந்து சங்கத்தை வந்து நிர்வகித்திருந்தாங்களோ அதே அணி அடுத்த முறையும் அப்படியே போஸ்ட்டாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் சில சங்கங்கள் நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தடவை அந்த பொதுக்குழு கூடி அதில் வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது பாக்யராஜ் சார் வந்து பொதுக்குழுவில் வந்து பேசும்போது அவர் பாக்யராஜ் சார் பேசுறதுக்கு முன்னாடி எல்லோரும் பேசினாங்க, நான் உள்பட எல்லோரும் பேசினோம். அப்போ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க 2 அணிலாம் இருக்குன்னு. அப்படிலாம் கிடையாது, நாங்கள்லாம் வந்து 2 அணியில் ஒரு அணிலேருந்து ஜெயிச்சு வந்தால் கூட நாங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரே அணியாக செயல்பட்டோம் அப்படின்னு எல்லாருமே சொல்லி முடிக்கும்போது கடைசியாக பேசின பாக்யராஜ் சார் அவர்கள் இல்லை இங்கே வந்து 1 அணி 2 அணின்னு இல்லை 4 அணியாக இருக்குது, அது மட்டும் இல்லை 2 பேராக சேர்ந்துக்கிறாங்க, எனக்கு பேசும்போது ஃபோனில் ஒன்று பேசிக்கிறாங்க, அப்புறம் அவங்களா ஒன்று பேசிக்கிறாங்க, இப்படின்ற மாதிரி நிர்வாகத்தில் வந்து சில முடிவுகள் எடுக்கும்போது மாற்று கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசுவார்கள். அது எல்லா நிர்வாகத்திலும் வந்து அதைத்தான் அவர் வந்து அப்படியே வந்து சுற்றி காமிச்சார்.
அப்புறம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த பொதுக்குழு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பாக்யராஜ் சார்கிட்ட பேசுகிறேன். இந்த மாதிரி சார் நம்ம வந்து நான் ஏற்கனவே எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே நான் பாக்யராஜ்கிட்ட சொல்லிட்டுருப்பேன், சார் இதே அணி அடுத்த முறையும் வரலாம் சார், இந்த இது எலெக்ஷன் இல்லாமல் வரலாம் சார், எலெக்ஷன் இல்லாமல் வரலாம் சார் நான் சொல்லுவேன். அப்படி இந்த முறையும் நான் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட இந்த மாதிரி ஃபோனில் பேசி இந்த மாதிரி சார் எலெக்ஷன் இல்லாமலேயே வந்துடலாம் சார், இதே அணி அப்படியே போட்டு சார், உங்களுக்கு தான் அப்ஜெக்ஷன் இருக்கான் சார், ஏன்னா நீங்கள் மேடையில் 4 அணின்னு சொன்னீங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா சார் அப்படின்னு. அவர் இல்லை எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்களே, அதைத்தான் நான் மீன் பண்ணி 4 அணி இருக்குதுன்னு சொன்னேன். மற்றபடி இதே அணி எனக்கு வந்து ஃபார்மரில் ஒன்றும் அப்ஜெக்ஷன் பாக்யராஜ் சார் சொல்லிட்டார் இல்லையா, இதே அணி ஃபார்ம்னா எலெக்ஷன் எப்படி அவாய்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதே அணி அவர் பாக்யராஜ் சார் ஓகேன்ட்டார்னா எல்லாருமே இப்போ எலெக்ஷனுக்கு மனு கொடுப்பாங்க, எதிர்த்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காதப்போ எலெக்ஷன் அதிகாரி வந்து அண்டம் போஸ்டடாக இவங்கெல்லாம் வந்துட்டாங்க ஆமாங்க. ஸோ இதுதான் வந்து அவர் ஒரே அணியாக இதே அணி மறுபடியும் நிற்கட்டும்னு நான் வந்து கேட்டோன்னா அவர் ஓகேனார். என் கருத்துக்கு வந்து பேரரசு சாரும் சப்போர்ட் பண்ணி அவரும் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட பேசினார். ஸோ அடுத்த நாள் வந்து நான் இந்த விஷயத்தை வந்து அந்த இருக்கிற அணியில் இருக்கவங்கள்ட்ட நம்ம பாக்யராஜ் சொன்னார், நம்மலாம் அப்படியே பண்ணிடலாங்கும்போது ஒரு 4 பேர் நாகரிகம் கருதி நான் பேரை சொல்ல, அவங்க வந்து அதெல்லாம் கிடையாது, அவர் எப்போ மேடையில் 4 அணின்னு சொல்லிட்டாரோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இணைந்தெல்லாம் செயல்பட முடியாது, ஸோ நம்ம ஒரு அணி தான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்போ அணி நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாக்யராஜ் சார்கிட்ட கூப்பிட்டு, சார் அவங்க அணி ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது நான் எதிர்பார்த்தது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு அணி ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இதுதான் நடந்துச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க சைட்லேருந்து ஒரு அணி ஃபார்ம் பண்ணாங்க, அவங்க சைட்லேருந்து ஒரு அணி ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி அணி ஃபார்ம் பண்ணாலும் ஜெயிக்க போகிறது பாக்யராஜ் சார் தான். அவர் அணிலேருந்து ஒரு 10 பேர் வரப்போகிறாங்க, இந்த அணிலேருந்து ஒரு 10 பேர் வரப்போகிறாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை நான் வந்து இவங்க தரப்புலையும் சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் தலைவர் செயலாளர் பொருளாளர் வச்சாலும் அவர் தலைவர் அவரை தான் வரப்போகிறாரு, அவர் நிப்பாட்டுறவங்க தான் செயலாளர், அவங்க நிப்பாட்டுறவங்க தான் பொருளாளர். இது வந்து நம்ம இல்லை இந்த அணி நிற்க தான் போகுதுன்ட்டாங்க. சரி ஓகே நில்லுங்க அப்படின்னு ஒரு 4 பேர் வந்து எழுத்தாளர் சங்கத்தில் வந்துட்டு அவருக்கு எதிராக வந்து ஒரு அணி ஃபார்ம் பண்ணாங்க, அவரை எதிர்த்து பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவர் மன அழுத்தம் ஏற்படுத்துன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எப்படி ஏற்படுவதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வரக்கூடிய அந்த ப்ரெஷருங்கிறது அவர் வந்து முதல் தடவையாக பார்க்கல. இதுக்கு முன்னாடி அவர் நிறைய எலெக்ஷனில் நின்றுருக்காரு, இதே எழுத்தாளர் சங்கத்தில் இன்னும் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கே தெரியும் இனி அவர் தான் நிரந்தர தலைவர் அப்படிங்கிறது. அதன் பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயக்குனர் சங்க எலெக்ஷன்லேயும் ஒரு மாதிரி நின்று அவர் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாரு. அப்படி இழக்கிறப்ப கூட அவருக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மன உளைச்சல்லாம் வந்திருக்காதா? அப்போ ஆப்போசிட்டில் ஒன்று ஜெயிச்சது ஆர்கே செல்வமணி அவர்கள் குரூப் தான். அப்போ நான் ஆர்கே செல்வமணி சார் குரூப்பில் தான் இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து மன உளைச்சல் வந்திருக்காதா? எலெக்ஷனில் இதெல்லாம் நடக்கும், எலெக்ஷன்னால் ஒரு எதிர்ப்பு வரும், எலெக்ஷன்லாம் அவர் எதிர்த்து பேசுவாங்க, அவன் நம்ம சைட்லேருந்தும் அவங்கள எதிர்த்து பேசுவாங்கன்னு அவருக்கும் தெரியும். ஸோ அது ஒரு நிச்சயமான காரணமாக இல்லை. எலெக்ஷனால் இந்த ஒரு 4 பேர் சேர்ந்து அணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதனால் பாக்யராஜ் சாருக்கு மன உளைச்சல் வந்துட்டுங்கிறது அவருடைய வில் பவரையே ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு பயங்கர வில் பவர் உண்டு. நல்லா யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஹிந்தி படம் வரைக்கும் பண்ணியிருக்காரு, அமிதாப் போன்ற மிகப்பெரிய உச்ச நடிகர்களெல்லாம் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. தமிழில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பாக்யராஜ் சார் வரமாட்டாரான்னு சொல்லி இவர் போய் மனமிறங்கி 2 நாள் காட்சி கொடுத்து நடித்த படங்கள்லாம் இருக்குது. அந்த அவ்வளோ ப்ரெஷரில் ஒர்க் பண்ணவருக்கு வரக்கூடியாத மன அழுத்தமாக இப்போது மன உளைச்சலாக இப்போ வந்துட போகுது. அது கிடையாது. ஆக்சுவலி எலெக்ஷன் வந்துருச்சு, எலெக்ஷனுக்காக 2 அணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் ஒரு அணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் இவர் ஒரு அணி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அன்றைய இரவு அவர் நிறைய பேருக்கு ஃபோனில் பேசியிருக்காரு. மறுநாள் இது விஷயமாக அவர் வந்து எல்லோரையும் ஒரு கலந்துரையாளர் கூப்பிட்டுருக்காரு. அன்றைக்கி தான் அவர் தன்னுடைய அணியை ஃபார்ம் பண்ணி அவர் அனௌன்ஸ் பண்ண போகிறதான ஒரு சூழல் இருந்திருக்குது. எல்லாத்தையுமே அவர் ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நார்மலாக தான் பேசியிருக்காரு, பதட்டத்தெல்லாம் ஒன்றுமே பேசலை. இந்த மாதிரி எதுக்கு அணி ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இதே அணி நிற்கட்டும்னு முயற்சி பண்ணால் கூட யாரும் ஒத்துக்கல போல இருக்குது. ஸோ இப்போ எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற சூழல் வந்திருக்குது, நாளைக்கு வாங்க பேசலாம் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அவருக்கு ஒரு காரணம் இல்லை, வயது காரணம், அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகள், இப்படி வேறு சில காரணங்களால் அவர் நம்மை விட்டு பிரிஞ்சிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படியான காட்சி பேசி வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறதால யாருக்கு ரொம்ப பாதிப்புறங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு ரொம்ப மன உளைச்சல் வரும். ஏடா இன்னும் நம்ம இவரை பற்றியே இன்னும் அவருடைய இறப்பை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க, மனசு வருத்தப்படுவாங்க, அவங்களுக்குள்ளேயும் அதை பேசிக்குவாங்க இல்லையா. ஸோ இனி இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் தவிர்த்துடலாங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதற்காக தான் உண்மையிலே இந்த விளக்கத்துக்கான வீடியோவை நம்ம நம்ம சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறோம், அவர் தலைவராக இருக்கும்போது இருந்திருக்கிறோம், நம்ம இந்த விளக்கத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். இதுவே தவிர மற்றபடி வந்து அவருக்கு இந்த சங்கத்தின் அழுத்தம், இந்த எலெக்ஷனின் அழுத்தம்தான் அவர் மன உளைச்சலுக்கு காரணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறத என்னால் எந்த காலத்திலையும் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு தான்
இந்த வீடியோ பதிவு. மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.